ஆம், நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலை இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து வந்து விதைக்க இருக்கிறார். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை வெற்றிக்கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கேட்கின்ற ஒருவரும் இருதயங்கள் குத்தப்பட, அவர்கள் செவிகளுக்கூடாக அவர்கள் இருதயம் குத்தப்பட கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா காரியங்களிலும் எடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையையும் ஆசீர்வதித்து நாங்கள் இந்த வேளையிலும் கர்த்தரிடம் ஒப்படைப்போம். ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாமிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடித்தார். ஆமேன். இன்றைய நாளிலும் அதை குறித்து தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். முன்னைய நாட்களிலும் பார்த்தோம், இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாய் தேவன் வெற்றி சிறந்தார், அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய், பிசாசு ஜெயிக்கிறவர்களாய், நோய் நொடி அற்றவர்களாய், சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி எப்பொழுதும் கிறிஸ்து மூலமாய் வெற்றி சிறக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். இப்பொழுதும் தேவ வசனத்துக்காக ஜெபிப்போம். பிதாவே, இது உம்முடைய வார்த்தை, இது எங்கே விதைக்கப்படுகிறதோ அது செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்தில் திரும்பி வராது என்று இசாயாவிலே சொன்ன வார்த்தையின்படியே இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிறதற்காக நன்றி. அது 30, 60 அல்ல, 100 100 நம் அனைவரையும் மேற்கொள்ளட்டும். நம்மூடாக உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய டெலிவரன்ஸ், உம்முடைய ஹீலிங், உம்முடைய ரிஸ்டோரேஷன், ரெசரக்ஷன் எங்களையும் மற்றவர்களையும் மேற்கொள்ளுவதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். கவனிப்போம். இன்றைய நாளும் சில காரியங்களை பார்ப்போம். ஏன் எங்களுடைய ஜெபங்கள், சில வேளை நாங்கள் செய்கிற ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை, அல்லது கேட்கப்படவில்லை என்பதை பார்க்கிலும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஏன் அது நம்மை மேற்கொள்ளவில்லை, அல்லது நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஏன் அது மற்றவர்களை மேற்கொள்ளவில்லை. நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ரெஸ்டில் இருந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுதுதான் அவைகள் மேற்கொள்ள முடியும். அதனால் தான் சபத் ரெஸ்ட் என்று பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள் சபத் ரெஸ்ட். நாங்கள் அந்த ரெஸ்டில் இருந்து தான் என்ன செய்கிறோம், நாட்களை ஆரம்பிக்கிறோம். தேவன் ரெஸ்டில் இருந்து தான் என்ன செய்தார், எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து, எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளுக்காக செய்து முடித்தேன் என்கின்ற ரெஸ்டில் அவர் இருக்கிறார். அந்த ரெஸ்டில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், அனுதின நாளையும் ஆரம்பிக்கிறோம் என்று நாங்கள் பார்த்தோம். அப்ப ரெஸ்டில் இருந்து ஆரம்பிக்கிறவர்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஐயோ ஆண்டவரே எப்படியாவது செய்யும் ஐயா என்று ஜெபிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று. சிலுவையிலே அவர் பகுதியாக சொல்லவில்லை, எல்லாம் முடிந்தது என்று சொன்னது 100% சத்தியம். எல்லாம் முடிந்ததென்று சொன்ன பிறகும் இன்னும் முடியலே ஆண்டவரே, இன்னும் நடக்கலே ஆண்டவரே என்று நாங்கள் சொல்வோமானால் நாங்கள் விசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரரும் அல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்து கேட்போமானால் யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, எந்த பெரிய படுவாவியா இருந்தாலும் சரி, அல்லது எந்த சமயம் இப்பேற்பட்ட சமயங்களை முன்னாடி விசுவசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இப்பொழுதோ அவரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் வரும் பொழுது அவரிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார்.
நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அதற்காக சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். ஆமென். ஆகவே கவனியுங்கள், ஏன் நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை அல்லது விடுதலையை அல்லது சுகத்தை, ஈவன் சமாதானத்தை எங்களுடைய உள்ளத்திலே அல்லது தேசத்திலே சமாதானத்தை இன்னும் காணாமல் இருக்கிறோம் என்றால், தேவன் செய்து முடித்தார் என்ற நிச்சயம் ஈவன் நமக்குள்ளே இல்லை. இன்றைக்கு உலகத்திலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? உலக சமாதானம் என்று சொல்லி உலக தலைவர்கள் கூடி அங்கே என்ன செய்கிறார்கள்? மீட்டிங் வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவருடைய சிந்தையிலே சமாதானம் இல்லை. ஆனால் உலகத்துக்கு சமாதானம் வர வேண்டும் என்று அங்கே மீட்டிங் வைக்கிறார்கள். 4 பேர் 4 ஐடியாவை கொண்டு வருவார்கள், பேசுவார்கள், அப்படியே எழும்பி போய் விடுவார்கள். அல்லது அங்கே எடுக்கிற முடிவுகள் எப்படி மற்றவனை வீழ்த்தலாம், மற்றவனை இல்லாமல் பண்ணலாம், அப்படியாகத்தான் இருக்கிறது. அல்லாமல் உலக சமாதானத்தை கொண்டு வருகிற முடிவுகள் எடுக்கப்படுகிறதில்லை. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுடைய சிந்தையிலேயே சமாதானம் இல்லை. ஆனால் சிந்தையிலே சமாதானம் உள்ளவர்களாய் அவர் செய்து முடித்தார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் சரியான வார்த்தைகளை, தவறான வார்த்தைகள் அல்ல, ஜெபத்திலே அநேக வேளைகளிலே தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். தவறான வார்த்தைகளை அல்ல, சரியான வார்த்தைகளை நாங்கள் பேசுவோமானால், சரியான வார்த்தை என்று சொன்னால் என்ன சம்பவிக்க வேண்டும், என்ன சம்பவித்தால் நமக்கும் மற்றவர்களுக்கும் தேசத்துக்கும் உயிர்த்தெழுதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும் என்பதை அறிந்து நான் பேச வேண்டும். என்னுடைய வாயிலே வல்லமையை தேவன் கொடுத்திருப்பாரானால், என்னுடைய நாவிலே தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் வாசிக்கிறோம். நாவின் அதிகாரத்திலே வல்லமை உண்டு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அதுதான் எங்களுடைய வயிற்றை நிரப்புகிறது, எங்களுடைய தேசத்தை நிரப்புகிறது. மாத்திரம் அல்ல, எங்களுடைய சுகத்தை எங்களுடைய சரீரத்திலே நிரப்புகிறது, பலத்தை எங்களுடைய சரீரத்திலே நிரப்புகிறது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அப்ப என்னுடைய சரீரத்தின் பலன் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் உண்டு. என்ன நான் சாப்பிடுகிறேன் என்பதை வைத்து அல்ல, என்னத்தை பேசுகிறேன், என்னத்தை விசுவாசித்து பேசுகிறேன் என்பதை வைத்து தான் என்னுடைய சரீரத்திலே பலன் வருகிறது. எண்ணத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை வைத்து என்னுடைய சரீரம் பலன் அடைகிறது. ஆகவேதான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அப்போ உதடுகளினால் நான் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொண்டு வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து நான் என்னத்தை பேசுகிறேனோ அந்த வார்த்தைகள் தான். அப்ப நான் என்னத்தை பேசுகிறேன் என்பது சரியான வார்த்தையாக இருக்க வேண்டும், தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களை, என்னை, தேசத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நான் பேச வேண்டும். தேசத்தை நோக்கி, சபையை நோக்கி, என்னுடைய உறவுகளை நோக்கி, என்னுடைய ஜனங்களை நோக்கி, அல்லது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளை நோக்கி நான் பேசுகிற வார்த்தை கட்டுகிற வார்த்தையாய், நாட்டுகிற வார்த்தையாய், உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்க வேண்டும். ஒரு சுகையின நம்மிடத்திலே சுகத்துக்காக ஜபிக்கும்படி வரும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் சுகத்தை பேசுகிறோம், சுகையீனத்தை அல்ல, பிரச்சனையை அல்ல, சொல்யூஷனை பேசுகிறோம். அதே போலத்தான் தேசத்தை நோக்கி அது வரப்போது, இது வரப்போது, 3ஆம் உலகப் போர் வரப்போது என்று சொல்வதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிரதிநிதிகளாய் தேவன் என்னத்தை பேச சொல்லி இருக்கிறார், ஜீவனை பேச சொல்லி இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுதலை பேச சொல்லி இருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் எசாயா 61வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஏன் எங்களை அபிஷேகித்து
பேச சொன்னார். எப்பேற்பட்ட வசனங்களை பேச சொன்னார்? கட்ட அவிழ்த்தலை பேச சொன்னார், உயிர்த்தெழுதலை பேச சொன்னார், விடுதலையை பேச சொன்னார், சுவிசேஷம் என்றால் நற்செய்தியை பேச சொல்லுகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று நாங்கள் எசாயா 61வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்ப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருந்து கொண்டு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் கவனமாய், தெரிந்தெடுக்கப்பட்டதாய், ஜீவனை கொடுக்கக்கூடியதாய், உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப கவனிங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்ப நான் என்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவனை தெரிந்து கொண்டு நான் பேச வேண்டும். நாங்கள் உபாகமத்திலே வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். ஜீவனை பேசு, ஜீவனை தியானி, அதை தெரிந்து கொள்வாயானால் நீயும் உன் சந்ததியும் நிலைத்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, ஜீவனை பேசும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் என்று அறிந்து நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள், தேசத்தை ஆசீர்வதியுங்கள். தேசத்தை பார்த்து சமாதானம் உண்டாயிருப்பதால், அமெரிக்காவிலே சமாதானம் உண்டாயிருப்பதால், மிடில் ஈஸ்டிலே சமாதானம் மேற்கொள்ளுவதால் இயேசு அவருடைய சீஸ்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது சலோம், சமாதானம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லுங்கள். அப்ப இதை சொல்லும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே எவ்வளவு போர் நடக்கிறது, எவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், அப்படியானால் அழிந்து போகிறது, இந்த உலகம் முடிந்து போய்விட்டு, இதை பேசும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, பிரச்சனையை பேசும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. பிரச்சனையை பேசுகிறவர்கள் அவிசுவாசிகள். கவனியுங்கள், அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவை நோக்கி, நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இது பிரச்சனை. இந்த பிரச்சனையை பேசும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து, எங்கே உங்களுடைய விசுவாசம் போயிட்டு என்று கேட்கிறார். ஏனென்றால் நீங்கள் விசுவாசித்திருந்தால் இப்படியாக மரணத்தை பேச மாட்டீர்கள், ஜீவனை பேசுவீர்கள், உயிர்த்தெழுதலை பேசுவீர்கள், வெற்றியை பேசுவீர்கள். ஆனால் நீங்கள் மரணத்தை பேசுகிறபடியினால் உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். பேதுரு மூழ்கிறான். கடலிலே நடந்து கொண்டிருந்த பேதுரு இப்பொழுது மூழ்கிறான். அப்பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஜெபிக்கிறான். அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசி, என்னை ரட்சியும் என்று கேட்டவனை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசி. ஏனென்றால் நீ என்ன செய்து விட்டாய்? விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து. அப்ப நாங்கள் மூழ்குவது, தேவன் எங்களை மூழ்கடிக்கவில்லை, ஆனால் நாங்கள் அவவிசுவாசத்தினால் மூழ்கி கொண்டிருக்கிறோம். தேசத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யவில்லை? ஜீவனை பேசவில்லை, சமாதானத்தை பேசவில்லை. ரெண்டு தேவனுடைய பிள்ளைகள் கூடினால் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதைத்தான் நாங்கள் பேச வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கூடி வரும்பொழுது அவர்களுடைய வீடுகளிலே பேச வேண்டியது, தேவன் என்னத்தை செய்து முடித்தார். சமீபத்திலே ஒரு மிஷனரி உடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே ஒரு என்ன செய்தார், இன்டர்வியூ, அவரை வைத்து இன்டர்வியூ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது அந்த தேசத்திலே அங்கே கொள்ளையர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவிலே போய் வீடுகளை கொள்ளையடிக்கிறார்கள். அப்ப அவர்கள் இருக்கிற அந்த மிஷனரி இருக்கிற ஏரியா முழுவதும் அநேகம் பேர் துப்பாக்கி மூலமாய் மிரட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் கொள்ளையிடப்பட்டார்கள். அப்ப இந்த துப்பாக்கி முனையிலே அவர்கள் கள்ளர்கள் வந்து துப்பாக்கியை காண்பித்து அந்த வீட்டில் இருக்கிற பணங்களை கொள்ளையடித்து விட்டு செல்லுகிறார்கள். அப்ப இதை கேள்விப்பட்ட, இது பரவலாக அங்கே
நடந்த அல்லது கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற செய்தியா இருந்த பொழுது அந்த ஊழியக்காரனும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் நைட் இதை பற்றி பேசுகிறார். இப்படியெல்லாம் ஜனங்கள் அவதைப்படுகிறார்கள், இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள் நாங்களும் கடந்து சென்றால் நலமாயிருக்கும், அப்பொழுது அவர்களை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சாதாரணமாய் பேசினார். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்திலேயே கள்ளர்கள் துப்பாக்கி முனையிலே இவர்களுடைய வீட்டுக்கு வந்து இவர்களை சுடுவோம், நீங்கள் காசு தர வேண்டும் என்று மிரட்டி அவரிடத்திலே இருந்து காசை புடுங்கி கொண்டு போனார். அப்ப கவனிங்க, இப்படியாகத்தான் அநேக வேளைகளிலே சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறோம். கவனிங்கள், தேவன் எங்களை பாதுகாக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், கொள்ளையிடப்பட்டோம் 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 என்று சொல்லும் பொழுது, இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறபடினால் வாதை கூடாரத்தை அணுக முடியாது, தீங்கு உங்களுக்கு நேரிட முடியாது, இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று அவர்களுக்கு சொல்லாமல், அவர்கள் எந்த பிசாசினால் கொள்ளையிடப்பட்டார்களோ அதே பிசாசு நம்மையும் கொள்ளையடித்தால் நலமா இருக்கும். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள் போனால் எங்களுக்கும் அது என்னன்னு தெரியும் என்று அவர்கள் பேசி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவர்கள் இவருடைய வீட்டு வாசலில் வந்து விட்டார். அப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி தீர்க்க தரிசனமாய் அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி 10 நிமிடங்களுக்குள், 5 to 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் நம்மை நோக்கி வந்து விட்டார். அப்ப இந்த பிசாசை அவிட்டு விட்டது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வனாந்தரத்திலே நடந்தார்கள். அந்த வனாந்தரத்து மண்ணுக்கு அடியிலே என்ன இருந்தது? பாம்புகள் இருந்தது. ஆனால் அந்த பாம்புகளுக்கு மேலே வெற்றி நடை போட்டார்கள். ஆனால் எந்த நிமிஷம் நாங்கள் மரிக்க போகிறோம், எங்களை மரிக்கவா இந்த இடத்திலே கொண்டு வந்தீர்கள் என்று மரணத்தை நினைத்தார்களோ, மரணத்தை தியானித்து பேசினார்களோ, அந்த நிமிஷமே இந்த பாம்புகளுக்கெல்லாம் வல்லமை உண்டாகி, இவர்களை மேற்கொள்ளும்படியான வல்லமை உண்டாகி, தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு விலகி போய், இப்பொழுது இந்த பாம்புகள் எழும்பி வந்து இவர்களை கடித்தது, அவர்கள் அதனால் மரித்து போனார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப மரணத்துக்கு வல்லமை கொடுத்தது யார்? அவர்களுடைய நாவுகள். அவருடைய நாவுகள் தான் அங்கே எங்கே மணலுக்கு கீழே இருந்த பிசாசுகள் அல்லது சர்ப்பங்கள் அல்லது பாம்புகளுக்கு வல்லமையை கொடுத்தது, இவர்களை சாவடிக்கும்படி. ஏனென்றால் மரணத்தை பேசினார். மரணத்தை பேசும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? மரணத்தை அவிழ்த்து விடுகிறோம். தேசத்தை நோக்கி அழிய போகிறது, அங்கே அழிவு வரப்போகிறது, இங்கே அழிவு வரப்போகிறது, இங்கே அது நடக்க போகிறது, 3ஆம் உலக போர் வரப்போகிறது என்றெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நாங்களே விசுவாசித்து பேசினால் அதுதான் நடக்கும். ஆகவே அப்படி பேசக்கூடாது. தேவன் செய்து முடித்தவைகளை அறிந்து ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். மரணமும், கவனியுங்கள், ஜீவன் மாத்திரமல்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். அப்ப என்னத்தை விசுவாசித்து பேசுகிறானோ அதன் கனி நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். இதை தவிர்க்க முடியாது. அப்ப மிகவும் அவசியம், என்னத்தை நான் பேசுகிறேன், யாரை குறித்தும் எவரை குறித்தும் நான் பேசுகிற வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய செயல்களை வைத்து அல்ல. என்னுடைய வார்த்தை அவருடைய செயல்களை வைத்து அல்ல, மாறாக தேவன் செய்து முடித்தவைகளை வைத்து நான் பேச வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான், அவன் கிரிகையின் பலனுக்கு தக்கதாக, வாயின் கிரிகையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். ஆகவேதான் நாங்கள் பேசுவது மிகவும் முக்கியம். ஆனால் சரியான வார்த்தையை பேச வேண்டும். நாம் எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், நாம் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால்
எப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் பேச வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இதை அறியாமல் தெரியாமல் நாங்கள் கேள்விப்படுகிறது எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கிற நினைக்கிற டிவியில பார்க்கிற இவைகளை பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகளை மேற்கொள்ள முடியாது. மாறாக நாங்கள் என்னத்தை பேசினோமோ அவைகள் தான் மேற்கொள்ளும். நான் 24 மணி நேரமும் அல்லது 12, 14 அல்லது 16 மணி நேரம் நான் தவறான வார்த்தைகளை பேசிவிட்டு ஜெபம் என்று சொல்லி ஒரு 5 நிமிஷம் சூத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி 4 வாக்கு தத்தத்தை பேசி அதையும் நான் விசுவசிக்காமல் பேசி விட்டு நாம் கடந்து செல்வோமானால் எப்படி தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் நம்மையும் தேசத்தையும் மேற்கொள்ள முடியும்? பிரியமானவர்கள், இது என்றைக்கோ ஒரு 5 நிமிஷம் செய்கிற வேலை அல்ல. 24 மணி நேரமும் தேவ வசனத்தின்படி நாங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, சுவையினத்தை பேசக்கூடாது. அதனால்தான் அநேக வேளைகளிலே நான் யாரையுமே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதில்லை. கேட்டால் அவர்கள் வாயை துறந்து என்னத்தை சொல்லுகிறார்கள்? அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த நோய், இந்த நோய், அந்த வேதனை, இந்த வேதனை என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப நானே அவருடைய வாயை திறந்து முழு அவவிசுவாசத்தை நான் பேச வைப்பதை பார்க்கிலும் நான் பேசாமல் இருப்பது நலம். சலோம் என்று சொல்வது மாத்திரம் நல்லது. அப்ப எந்த வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்கும்படி அழைக்காமல் மாறாக சலோம் என்று சொல்லும்படிதான் தேவன் அழைத்திருக்கிறார். சமாதானம் உண்டாயிருப்பதால் என்றால் என்ன காரணத்தினால் உங்களுடைய வீட்டிலே சமாதானம் இல்லையோ அந்த காரணம் உங்களுடைய வீட்டை விட்டு அழிந்து போய் தேவ சமாதானம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய வல்லமை உங்களை மேற்கொண்டு சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தருவதாக, உருவாக்குவதாக, உண்டாயிருப்பதாக என்ற அர்த்தம். எந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் தேவ வல்லமை அதை நிர்மூலமாக்கி உங்களை விடுதலையாக்கி அதற்கு உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறது என்பதாக அர்த்தம். எப்படி நாம் சலோம் என்று சொல்லும் பொழுது. ஆமென். தன் வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான். எவ்வளவு மேன்மையான ஒரு வசனம் பாருங்கள். தன் வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான். உலகத்தின் ஜீவன்களை காக்கிறான், உலகத்தை காக்கிறான். அப்ப நம்முடைய வாய், பிசாசும் என்ன செய்கிறான்? நம்முடைய வாயை துறந்து அவவிசுவாசத்தை பேச வைக்கும்படி முயற்சி செய்கிறான். இயேசுவை சிலுவையிலே வைத்து அடி 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 என்று என்ன செய்கிறான்? அடிக்கிறான். ஏனென்று சொன்னால் அவர் வாயை துறந்து இந்த ஜனங்களை சபிப்பார். ஆனால் அவரோ ஆசீர்வதித்தார். பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னி. அடிச்சு பார்க்கிறான். எவ்வளவோ என்ன செய்யறான்? சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக எவ்வளவோ அடிகளை அவர் சுமக்கிறார், சிலுவையை சுமக்கிறார். அப்ப எல்லா பாரத்தையும் என்ன செய்கிறான்? தூக்கி போடுறான். எல்லா விதமான அடிகளும், நிந்தைகளும், வேதனைகளும், துன்பங்களும் அவர் மேல் வருகிறது. ஆனால் அவர் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. அவர் குற்றப்படுத்த வேண்டும், சபிக்க வேண்டும், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம். ஆனால் அவரோ மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக ஆடு மௌனமா இருக்கிறது போல என்ன செய்தார்? வாயை திறவாதிருந்தார். கவனிங்கள், தன் வாயை காக்கிறவன். அப்படி அவருடைய வாயை காத்தபடியினால் தான் இன்றைக்கு இந்த உலகம் ஜீவனோடு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இருப்போமானால் அவர் தன்னுடைய வாயை காத்து கொண்டபடியினால் மாத்திரமல்ல, சரியான வார்த்தையை பேசினார், நம்மை விடுதலையாக்கத்தக்க வார்த்தையை பேசினார். இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்கள் மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் எங்களை இன்று வரைக்கும் காக்கிறது, தப்புவிக்கிறது, பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாயின் வார்த்தையிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். என்னத்தை பேசுகிறோம்,
ஜெபத்திலே என்னத்தை பேசுகிறோம்? ஜெபத்திலே மாத்திரமல்ல, அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய சிந்தையில என்ன வருகிறது, என்னத்தை பேசுகிறோம் என்று மிகவும் அவதானித்து பேச வேண்டும். ஆமென். கவனிங்கள், மத்தேயு 15 அதிகாரம் 10 தொடக்கம் 11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கவனிங்கள், நம் வாயிலிருந்து வருகிறது நம்மை, மற்றவர்களை, தேசத்தை தீட்டுப்படுத்தும். அப்ப சரியான வார்த்தையை பேச வேண்டும், ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், ரெஸ்டோரேஷன், விடுதலையை பேச வேண்டும், கட்டவிழ்த்தலை பேச வேண்டும், ஜீவனை பேச வேண்டும், சுகத்தை பேச வேண்டும். ஆமென். மத்தேயு 12 அதிகாரம் 36 37 இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். கவனிங்கள், உன் வார்த்தையினாலே. அப்ப நான் எப்படியாய் தீர்க்கப்படுகிறேன்? என்னுடைய கிரிகையினால் அல்ல, வார்த்தையினால். என்னத்தை நான் பேசுகிறேன். ஒருவேளை நான் 4 பேருக்கு என்ன செய்யலாம்? அன்னதானம் செய்யலாம். ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன செய்கிறது? அவர்களையே சபிக்கிறது. அன்னதானம் கொடுக்கிற அந்த ஜனத்தையே என்னுடைய வார்த்தைகள் சபிக்குமானால், தவறான வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையில பேசுவேனானால், என்னுடைய வார்த்தையின்படி நான் தீர்க்கப்படுவேன். அப்ப நான் சரியான வார்த்தையை அவர்கள் மேல் பேச வேண்டும். அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். அப்ப ஜெபத்திலே நாங்கள் ஜீவனை பேச வேண்டும். ஆமென். தேசத்தை நோக்கி ஜீவனை பேச வேண்டும். ஆமென். ஜனங்களை நோக்கி ஜீவனை பேச வேண்டும். போரை குறித்து பேசக்கூடாது. இந்த ஒரு பேண்டமிக் வருகிறது, நோய் வருகிறது, நொடி வருகிறது என்பதை பேசக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடியினால், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவைகள் அணுக முடியாது, தொட முடியாது. மாறாக தேவ ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக, தேவ மீட்பு மேற்கொள்ளுவதாக, தேவ ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பு 3 அதிகாரம் முழுவதையும் தயவு செய்து முடிந்தால் வாசித்து பாருங்கள். அதிலே சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 5 தொடக்கம் 11 வரைக்கும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும், அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம், எங்கட வார்த்தையில ஒன்றுமே இல்லை, நாம சாதாரணமா பேசுறோம். நோ நோ நோ, நாம இத பகிர்ந்து கொள்றதுக்காக பேசுறோம் பிரதர். என்ன செய்கிறோம்? இதெல்லாம் சத்துருனுடைய தந்திரம். தவறான வார்த்தைகளை பேசுவது, சுவையினத்தை பேசுவது. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல பாஸ், நான் இல்ல, எனக்கு நீங்க எந்த இதையும் சொல்ல வேணாம், லெட் மீ ப்ரே என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல இல்ல, நான் ஏன் சொல்றேன்டா, அப்பதான் நீங்க சரியா புரிஞ்சு கொண்டு என்ன செய்வீங்க? பாரப்பட்டு ஜெபிங்க பாஸ்டர். நீங்க தெரியாட்டி நீங்க பாரப்பட்டு ஜெபிக்க மாட்டீங்க. நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கணும்ன்றதுக்காக நாங்க என்ன செய்கிறோம்? எல்லா பிரச்சனையும் வாயை திறந்து சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது, இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டாம். தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நான் ஒரு சரீரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாயிருப்பதா என்றால், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் என்ன இருக்குதோ அது ஓடி போக வேண்டும். சுகம் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, லாசருவுக்கு ஜெபிக்கும் பொழுது நாம் என்று சொன்னா என்ன செய்யறப்ப? முதலாவது சரீரம் உண்டாயிருப்பதால்.
சரீரங்கள், அங்கங்கள், அவயவங்கள் இப்பொழுதே உண்டாயிருப்பதாக, ஒவ்வொரு அங்கமும் சரியா செயல்படுவது என்றெல்லாம் நாங்கள் ஆரம்பித்திருப்போம். ஆனால் இயேசு சாதாரணமாக லாசருவே வழியவா அல்ல, ஒரே வார்த்தை, அந்த வார்த்தைக்குள் எல்லாம் அடங்கி விட்டது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் சரியாக பேசினால் தேவனுடைய மகிமை காண்போம். தேசம் தேவனுடைய மகிமையை காணும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவும் நெருப்பு தான். அப்போ ஒரு சிறிய நெருப்பு, இது சின்னந்தானே, சின்ன வசனம் தானே, ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடாது. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சக்கரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தி விடப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. இதை குறித்து நாங்கள் பின் பார்க்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஆகவே பிரியமானவர்களே, ஜீவனை பேசுவோம். உலகத்தை குறித்து ஜீவனை பேசுவோம். ஜனங்களை குறித்து ஜீவனை பேசுவோம். ரட்சிப்பை பேசுவோம். விடுதலையை பேசுவோம். நாங்கள் பேசினபடி அப்படியே ஆகும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை பேசும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அதனால் தான் சொன்னேன், நீங்கள் போய் மரித்தவர்களை எழுப்புங்கள். ஜீவனை பேசும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். சுகத்தை பேசும்படி அழைத்திருக்கிறீர். சுவிசேஷம் என்னும் விடுதலையை பேசும்படி, ரட்சிப்பை பேசும்படி, மீட்பை பேசும்படி அழைத்திருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தைகள் எங்களை விட்டு, எங்களுடைய நாவை விட்டு பிரியாது இருக்கட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள், எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர்கள், ஈவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்கள். எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் மூலமாய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்களுடைய நாவு ஆசீர்வதிக்கப்பட்டதாய், எங்களுடைய சிந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதாய், ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசுகிறதாய், ரட்சிப்பை மாத்திரம் பேசுகிறதாய், மீட்பையும் உயிர்த்தெழுதலையும் பேசுகிறதாய் மாறட்டும். அப்படியா புதுப்பிக்கப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்திரதாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்திரை சித்தமாக நாளை நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு உழைப்பை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி விட வருவோம். God bless you, பாஸ்டர். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்து. ஆமேன். ஆமேன்.